ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். அண்ட் இது மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட் கோர் சர்வைவல் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போன பாட்டில் சொன்ன மாதிரி பேஸ் தான் கட்ட போகிறோம். அண்ட் அதை இப்போ நம்ம எங்கே கட்ட போகிறோன்னா, இயருக்கு முன்னே ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு அது பிளாட்டான ஒரு ஏரியா இருந்துச்சு. அந்த இடத்துல போய் கட்ட போகிறோம். வாட்டரில் பேஸ் கட்ட போகிறதா சொல்லியிருந்தீரா? என்னடா ஆச்சு அப்படின்னா, அதாவது நான் கேட்டிருந்தேன், வாட்டரில் பேஸ் கட்டலாமா, இல்லை அங்கே சர்வேவலான ஒரு பிளாட்டான ஏரியாவில் கட்டலாமான்ட்டு. அதுக்கு தினேஷ் எம் அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த ப்ரோ என்ன சொன்னார்னா, வாட்டர் பேஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தார். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஃப்ளாட்டான ஏரியாவுக்கு போய் தான் கட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சு இங்கே இருந்த டார்ச்சை பூரா நம்மளே உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல எதுக்கு வேஸ்ட்டாக டார்ச் இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் கைஸ், என்னுடைய வாய்ஸில் எதனா சேஞ்ச் இருக்கா என்னன்றத சொல்லுங்கள் கைஸ். நான் ஒரு ஹெட்செட் ஒன்று வாங்கினேன் புதுசாக 100 ருபீஸில். அந்த ஹெட்செட்டில் தான் இப்போ வாய்ஸ் ஓவர் தரேன். ஸோ வாய்ஸில் எதனா சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ நான் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்சர் பேக் போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? ஓடுற அனிமேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பேக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா, நல்லா இருக்கா என்னன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய டீட்டெயிலிங்கான அனிமேஷன்ஸ்லாம் இந்த ஆக்ஷன் அண்ட் ஸ்டெப்ஸில் இருக்குது. இங்கே இந்த தண்ணியில் குதிக்கிறது, போகிறது, இந்த மாதிரி இன்னும் நல்லா நிறைய இருக்குது. ஓகேவா? இதையும் மறக்காமல் சொல்லுங்க கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்கிட்ட ஒரு பேக் ஒன்று கிடச்சிருக்கு. அதையும் நான் போடலான்னு இருக்கேன். அடுத்த எபிசோடில் பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் இங்கே ஒரு ஏரியா ஃப்ளாட்டான ஏரியா பார்த்துருக்கேன். அதில் தான் கட்ட போகிறேன் பேஸு. ஸோ இருங்க, வாங்க நான் அந்த ஏரியா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஏரியா எதுனா இதோ இருக்குது, தெரியுதா? இந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் நான் பிளாட் பண்ணிவிட்டு வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் கீழே வைக்கணும். அதை நான் எங்கே வைக்கலான்னு இருக்கேன்னா, இந்த இடத்துல வச்சிடலான்னு இருக்கேன் கைஸ். ஓகே, நம்மளுடைய பெட்டு இருங்க, எங்கே வைக்கலாம், இந்த இடத்துல. ஓகே, நம்மளுடைய பெட்டு, அப்புறம் ஃபர்னஸ், ஸ்மோக்கர், இது ரெண்டுத்தையும் வைக்கணும். ஓகேவா? வித்து செஸ்ட்டும் அதில் தான் நம்ம எல்லா பொருளையும் போட்டு வைக்கணும். இருங்க, வச்சாச்சா? ஓகே, இப்போ இந்த செஸ்ட்டை இந்த இடத்துல வச்சிரும். இப்போ இருக்கிற எல்லா லூட்டையும் இது உள்ளே ஃபுல்லாக தள்ளி விட்டுறலாம். ஓகேவா? இருங்க, மொத்தத்தையும் வச்சு விட்ருவோம். அப்புறம் கைஸ், பேக்ரவுண்டில் எதனா நாய்ஸ் இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹெட்செட்டை நான் அதுக்கோசரம் தான் வாங்கினே, ஒயர் ஹெட்செட்டு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காது. அப்புறம் வாய்ஸ் ஓவரில் எதனா சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா, இல்லை நம்மளுடைய பழைய ஹெட்செட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், சன் செட் ஆகுது. இது நம்மளுடைய 4th, அதாவது 3rd டேவை ஸ்கிப் பண்ண போகிறோம். 4வது நாள் வரப்போகிறது. இருங்க, தூங்க முடியுதா? முடியல. இருங்க, அது ஃபுல்லாக உள்ளே போட்டோம். இருங்க, இப்போ ஸ்லீப் கொடுத்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே போயிடுச்சு. ஸோ நம்மளால் இப்போ ஸ்லீப் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க. கைஸ், நம்மளால் நைட்டு ஸ்கிப் பண்ண முடியுது. ஓகே கைஸ், இப்போ நான் உங்களை பேஸை கட்டிட்டு பார்க்குறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், செஸ்ட் பிளேட்டு காப்பரில் ஒன்று சேஃப்டிக்கு செஞ்சு போட்டுக்கினேன். அப்புறம் நான் என்னோடய வீட்டை கட்டிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஓன் டிசைன் தான். நானாக யோசித்து கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே ஃபார்ம், அதாவது ஆடு, மாடு, கோழி. இங்கே பாருங்கள், இந்த ஆக்ஷன் ஸ்டெப் போட்டதில் சின்ன கோழி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா எல்லோ கலரில். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு. இது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கைஸ். ஃபார்ம் ப்ளஸ் மேலே ஒரு ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ். எப்படி, நல்லா இருக்குதா? பேருக்கு ஏற்ற மாதிரி வீட்டையும் கட்டியிருக்கேன். ஃபார்ம் ப்ளஸ் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ். ஓகேவா? அப்புறம் இதுதான் இன்டீரியர். எப்பயும் போல் என்னுடைய ஃபேவரட் டிசைனான இந்த செஸ் பீஸ் போர்டு மாதிரியான டிசைனு. இங்கே ஃபர்னஸ் ஏரியா, இந்த இடம் தான் செஸ்ட் ஏரியா. இது என்னுடைய பெட்டு. அப்புறம் இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள். இதில் எல்லா லூட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? அப்புறம் இப்போது அங்கே சின்னதாக இந்த சீடியும் எடுத்துப்போம். ஏன்னா
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்மிங் லேண்டும் சின்னதாக கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா கைஸ், இந்த ஹவுஸ் வந்து நான் ஆல்ரெடி சவானா போயமில் கட்டியிருக்கேன், சவானா ஹவுட்ஸை வச்சு. ஸோ அங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துலையும் அதே மாடலில் கட்டி பார்த்தேன். வீடு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் ரேட்டிங் தாங்க கைஸ் 10க்கு. அப்புறம் இந்த மாதிரி பக்கெட்டை தண்ணி ஊற்றி ஊற்றி மொண்டோம்னா நம்மளால் வந்து சுற்றி ஏரியாவை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும் கைஸ். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி வாட்டர் பக்கெட்டை ஊற்றி ஊற்றி மொண்டைங்கன்னா ஈஸியாக வந்து ஏரியா கிளியர் ஆகிடும். இதோ இப்போ நான் கிளியர் பண்ணுற மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 4 பிளாக் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலான்ற மாதிரி இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே போடலாம். ஓகே, 1 2 3 4. ஓகே கைஸ், 4 1 2 3 4 வந்துச்சா? 1 2 இருங்க 2 3 4. ஓகே கைஸ், இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக 4க்கு 4 இது பண்ணோம். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபுல்லாக பண்ணிடுறேன். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கம் சின்னதாக இன்னொரு பக்கெட் வாட்டர் ஊற்றி அந்தாண்ட பக்கமும் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நடுவில் வேறு இருட்டாக வர மாதிரி வேறு இருக்குது. அப்புறம் கைஸ், நீங்கள் டேவை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், டே 12 ஆகிட்ருக்கோம். அப்படி என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் வுட்டை கலெக்ட் பண்ணி வரத்துக்கே எனக்கு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு கைஸ். சீக்கிரமாக டேஸ் வந்து போயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் நின்று பொறுமையாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து டேஸ் வந்து நிறையவே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் கைஸ், பேக்ரவுண்டில் எதனா நாய்ஸ் இருந்தால் பொறுத்துக்கொள்ளுங்கள். இருங்க, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்லாப் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்லாப் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு ஒன்று பண்ணலாம் கைஸ். அது என்னன்னா, ஃபார்மிங் லேண்டில் வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஸ்லாப் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே, டார்ச்சும் என்கிட்ட ஒரு 11 இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போய்டும். ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மிங் லேண்டில் தண்ணி ஊற்றணும்ல கைஸ். இதில் வந்து இந்த ஒரு ஆஃப் ஸ்லாப் போட்டோம்னா இந்த இடத்துல நம்மளால் இப்படி டார்ச்சை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். வாட்டரும் அடியில் இருக்கும், ஃபார்மிங் லேண்டில் வந்து லைட் சோர்ஸும் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்மிங் லேண்டில் வந்து மாப்ஸ் ஸ்பான் ஆகாது. பட் இருந்தாலும் நம்மளால் வந்து அதை சுற்றி இருக்க ஏரியாலையும் மாப் எதுவும் ஸ்பான் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். 1 2 3 4. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றிட்டு இதுலேயும் அதேமாரி ஸ்லாபை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து டார்ச் அப் பண்ணிடலாம் இந்த ஏரியாவையும். ஓகேவா, ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக இந்த உடைய வரைக்கும் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது அதெல்லாம் சொல்லும் போதே உடஞ்சிடுச்சு. ஸோ இருங்க கைஸ், இப்போ என்கிட்ட சீடு இருக்குன்னு நினைக்கிறேன். சீடை வந்து இருக்கிற சீடை தூக்கி போட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். 27 சீடு இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா சீடு ப்ளேஸ் பண்ணுற எஃபெக்ட்டு, சீடு அப்படியே கீழே வீற மாதிரி. அதான் கைஸ், இந்த ஆக்சிடென்ட் ஸ்டெப்ஸில் நிறைய ஒரு கிரேசியான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, அப்புறம் கைஸ், இந்த ஆக்சிடென்ட் ஸ்டெப்ஸ் வந்து நான் கூகுளில் தான் ஃப்ரீயாகவே இறக்கினேன். ஓகேவா, இருங்க, நம்மக்கிட்ட எதனா சீடு இருக்கா? சீடு இருங்க, நம்மக்கிட்ட மெலன் சீடும் அதுக்கப்புறமேட்டுக்கா பம்கின் சீடும் இருக்கும். மெலன் இதோ இருக்குது, பம்கின் இதோ இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எடுத்து சீடாக மாற்றிக்கலாம் கைஸ். ஓகேவா, இருங்க, 1 2 3 4 5 5 போதும் கைஸ். அதுக்கப்புறம் பம்கின் எங்கே? இதில் இருந்தால் ஒரு இன்னும் எத்தனை வருது? 1த்துக்கே 4 வருதா? அப்போ 4 போதும் கைஸ். 1த்துக்கே 4 சீடு வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வாங்க கைஸ், இதை போயிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அதாவது ஃபார்மிங் லேண்டோடைய எட்ஜில் பிளான் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து வெளி சைடில் வந்து இது பண்ணோம், அந்த மெலன் வந்து விற்கும். மெலனாக இருக்கட்டும், பம்கினாக இருக்கட்டும், சென்டர்லேயோ இல்லை எங்கன்னா ஃபார்ம் பண்ணோம்னா அந்த பம்கின் ஸ்பான் ஆகும்போது சைடில் இருக்க இடத்தெல்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே கைஸ், ஃபார்மிங் லேண்ட் இது தான்.
இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் வந்துட்டோம். மைனிங் பண்ண போகிறோம். சின்னதாக இதில் வந்து ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துருட்டேன் மைனிங்க்கு. அது என்னடா டிப்ஸ் அப்படின்னா, இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, ஈஸியாக நம்ம வந்து ஹார்ட் கோரில் வந்தோடனே அயனை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மைனிங்கில். அதாவது என்னென்னா, ஒய் ஆக்சிஸ் லெவல் மைனஸ் இல்லை ப்ளஸ் 15. ஒய் ஆக்சிஸ் லெவல் வந்து 15. அதோ சென்டரில் தெரியுது இல்லையா பொசிஷனுன்ற இடத்துல. இப்போ வந்து நான் 66ல் இருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் வந்து 15க்கு போனேன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு நிறையவே அயன் கிடைக்கும் அந்த லெவலில். இருங்க நான் வந்து போய் காமிக்கிறேன். ஓகே கைஸ், 15க்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து மைன் பண்ணுறேன். அயனு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைமாக கிடைக்கும், உங்கள் லக்கை பொறுத்து தான். பட் இந்த லெவலில் வந்து கன்ஃபார்மாக அயன் கிடைக்கும். நீங்கள் வந்து டைமண்டுக்கு ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அயன் கிடைக்கும். என்னடா இது? ஓ கைஸ், கேவ். இருங்க, என்கிட்ட சுத்தமாக டார்ச் இல்லை. டார்ச் செஞ்சுக்கலாம். ஓகே, இருக்கிற குச்சிக்கெல்லாம் டார்ச் செஞ்சாச்சு. இருங்க லைட் ஆஃப் பண்ணுவோம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், பெரிய கேவ் மாதிரி தெரியுது ஏதோ. இது மட்டும் இப்போ வந்து சாதா சர்வைவல்லாம் இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக இறங்கியிருப்பேன் உள்ளே. பட் ஹார்ட் கோர் ஆகுது. அதுவும் இந்த காப்பர் செஸ்ட் பிளேட்லாம் நம்பி உள்ளெல்லாம் இறங்க முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு மைன் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் அதே ஒய் ஆக்சிஸ் லெவல் 15லேயே மைன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வந்து அயன் கிடச்சிருச்சு. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் வந்தேன் எனக்கு அயன் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஆன் பண்ண பார்த்தா எனக்கு அயன் கிடச்சிருக்கு. இங்கே 1 2 3 4 ஒரு 7 அயன் ஆட்டம் அங்கேயே இருக்குது கைஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள். இது வந்து ஒய் ஆக்சிஸ் லெவல் 15ல் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நிறையவே அயன் கிடைக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், அடுத்த அயன் அதுக்குள்ளே எனக்கு கிடச்சிருச்சு. இருங்க, இது எங்கன்னா மேலே எதனா பக்கத்துலேயே அயன் எதனா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரே ஒரு அயனாலாம் இருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் எங்கள் சைட்லேயே எதனா அயன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அயன் காய்ச்சதை நான் சுற்றி தேடி பாருங்கள். டார்ச்சர் பண்ணிப்போம். இருங்க கைஸ், சொன்னால இதை பாருங்கள், இதோ ஒரு அயன் இருக்குது. ஓகே, அப்புறம் கைஸ், என்னடா அயன் மைன் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோதான் ப்ளே பண்ணேன். அதுக்கு மேலே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு, நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி போட்டுக்கலாம். பட் அதில் காலேஜில் ஒர்க்கு சிலது இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் சரியாக ப்ளே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் வீடியோ போகிறதுக்கு டைம் ஆகிடக்கூடாதுன்னு சீக்கிரமாக போட்டேன். ஸோ ஓகே கைஸ், பை பை. உங்களை அதோட அடுத்த எபிசோடில் பார்க்குறேன்.